பொதுவாவே பொண்ணுங்கன்னா நல்லா படிப்பாங்க, அமைதியா இருப்பாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் வேற மாதிரி. எனக்கு படிப்பு மட்டும் என் மண்டையில ஏறவே ஏறாது. என் பேரு மாலா. எங்க ஊரு ஒரு சின்ன கிராமம். நான் அப்போ நடுநிலை பள்ளியில படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் சரியா படிக்கலன்னு சொல்லி எங்க அப்பா எனக்காக எங்க கிளாஸ் வாத்தியார்கிட்டயே டியூஷன் ஏற்பாடு பண்ணாரு. அதுவும் எனக்கு மட்டும் தனி டியூஷன். அவரோட வீட்டு மாடி அறையில வச்சுதான் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார். நான் டியூஷன் போக ஆரம்பிச்சு ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் அறிவியல் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு, மாலா, வானம் ஏன் நீளமா இருக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எதையாவது சொல்லணுமேன்னு சட்டுன்னு நீளமா மட்டும் இல்ல சார், அகலமாவும் இருக்கு அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியா சொன்னேன். அவர் என்னைய ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீளமில்ல, நீல கலர் நிறம் அப்படின்னு விளக்கம் சொன்னார். நான் அசடு வழிஞ்சுக்கிட்டு பல்லை காட்டினேன். லூசு, இழிக்காத, வயசுதான் ஏறுது, ஒரு எழவும் புரியல. தண்டம் அப்படின்னு சொல்லி என் தலையில நச் சுனு கொட்டினார். எனக்கு வலிச்சாலும் அதை வெளிக்காட்டிக்காம, சார், தலையில கொட்டுனா வலிதானே வரும், பதில் வராது அப்படின்னு சொல்லிச் சிரிச்சேன். ஏய் மக்கு, சிரிக்காத, சிந்தி அப்படின்னு கொஞ்சம் அதட்டலா சொன்னார். உடனே நான் என்னோட 2 கண்களையும் இறுக்கமா மூடிக்கிட்டேன். ஏய் முண்டமே, என்ன பண்ற அப்படின்னு அவர் கேட்க, சிந்திக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்னைய முறைச்ச முறைப்பு இருக்கே. அப்பா, அப்படி ஒரு முறைப்பு. ஆனா அப்போ எனக்கு அதெல்லாம் ஒரு சாதாரண கோபமாத்தான் தெரிஞ்சது. நாட்கள் போச்சு. ஒரு நாள், அன்னைக்கு என்னோட 14வது பிறந்த நாள். ரொம்ப சந்தோஷமா அவருக்கும் அவரோட மனைவிக்கும் கேக் கொடுக்கலாம்னு கொண்டு போய் கொடுத்தேன். அன்னைக்கு டியூஷன் எல்லாம் முடிஞ்சு நான் கிளம்புறப்போ, மாலா, உனக்கு இது எத்தனையாவது பிறந்த நாள் அப்படின்னு வாத்தியார் கேட்டார். 14 சார் அப்படின்னு நான் சொன்னேன். திடீர்னு என்னை நெருங்கி வந்து என் தோளை தொட்டு, படிப்புதான் உனக்கு வரலையே தவிர மற்றபடி நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு என் கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்தார். எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி தயக்கத்தோட சிரிச்சேன். அப்போ என் கையில 100 ரூபாய் பணத்தை கொடுத்து, வீட்ல சொல்லாத, இது என்னோட பரிசு அப்படின்னு சொன்னார். என் மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். இது பணத்துக்கான பரிசா, இல்ல அந்த முத்தமா? ஒரு வாத்தியார் இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு என் சின்ன மூளைக்குள்ள 1000 கேள்விகள். ஆனா அதை வெளிய கேட்குற அளவுக்கு எனக்கு அப்போ பக்குவம் இல்லை. மறுபடியும் ஒரு நாள், அன்னைக்கு அவரோட மனைவி வீட்ல இல்லை. எனக்கு அது பெருசா தோணல. அறிவியல் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ, மகரந்த சேர்க்கை எப்படி நடக்குதுன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு நடந்துகிட்டே கேட்டார். வழக்கம்போல எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு, அது என்ன மிருகம் சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவருக்கு கோபம் வந்து, தண்டம் அப்படின்னு என் தலையில வலிக்கிற மாதிரி கொட்டினார். ரொம்ப வலிக்குது சார் அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டே ஆனா கொஞ்சம் வலியோட சொன்னேன். ஓ, அப்போ வலிக்காத இடமா தட்டவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செய்தார். ஒரு தகப்பனார் ஸ்தானத்துல இருக்க வேண்டியவர் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குற வகையில என் உடம்பு மேல கை வச்சார். எனக்கு தூக்கிவாரி போட்டுச்சு. என்ன நடக்குதுன்னே புரியல. எனக்குள்ள பயம் மெதுவா ஆரம்பிச்சது. இல்ல சார் அப்படின்னு நடுங்குற குரல்ல சொன்னேன். ஆனா அவர் அதை காதுல வாங்கிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல அவர் ஏதோ அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சார். எனக்கு என்னவோ பயத்துலையும் குழப்பத்துலையும் கொட்டாவி கொட்டாவியா வர ஆரம்பிச்சது. அதை பார்த்துட்டு என் பக்கத்துல வந்தவர், இப்படி இருந்தா நீ எப்படி உருப்படுவ அப்படின்னு கேட்டுக்கிட்டே, தூக்கம் வருதா, உனக்கு நல்லா சுறுசுறுப்பு வரணும், வா இப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு பின்னாடி வந்து நின்னு என் கழுத்தை பிடிச்சு விட ஆரம்பிச்சார். அவர் நின்ன விதமும் அவரோட ஸ்பரிசமும் எனக்கு ரொம்பவே அசௌகரியமா இருந்துச்சு. எனக்கு மூச்சு திணற மாதிரி ஒரு உணர்வு. என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சது. ஆனா இதை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு புத்தகத்தை மூடிட்டு, முதல்ல உனக்கு ட்ரெய்னிங் தரணும் அப்படின்னு சொன்னார். என்ன ட்ரெய்னிங் சார் அப்படின்னு நான் ரொம்ப தயக்கத்தோட கேட்டேன். டெய்லி யோகா பண்ணு, அப்படியே கண்ண மூடி உட்காரு, ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொன்னார்.
நான் பயத்தோடவே உட்கார்ந்து கண்களை மூடினேன். நல்லா மூச்சை இழுத்து விடு. ஆழமா, இன்னும் ஆழமா, முதுக நேரா வை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் என் மேல கை வச்ச விதம். ஒரு 14 வயசு பொண்ணுக்கு அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சின்னு என்னால வார்த்தைகளால சொல்ல முடியாது. என் இதய துடிப்பு எனக்கு வெளியவே கேட்குற அளவுக்கு வேகமா அடிச்சுக்கிச்சு. நான் ரொம்ப சின்ன பொண்ணு. என்னால பேசவே முடியல. என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சூடாகி கை கால் எல்லாம் வெடவெடன்னு நடுங்கி கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வந்துச்சு. எனக்குள்ள ஒரு மரண பயம் வந்துருச்சு. என் இதயம் வெடிச்சு நான் செத்துருவேனோன்னு நிஜமாவே பயந்தேன். எனக்கு வாய்விட்டு அழணும் போல இருந்துச்சு. ஆனா தொண்டைக்குழிக்குள்ள ஏதோ ஒன்னு அடைச்சுக்கிச்சு. நான் பயந்து போய் கண்ணை திறக்க பார்த்தப்போ அவர் திடீர்னு, மாலா, நீ பரீட்சையை பத்தி கவலையே படாத. எல்லாம் நானே பாத்துக்கறேன். இனிமே நீதான் என் கிளாஸ் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமும் இரக்கமில்லாம என்னோட உதட்டை கவ்வி முத்தமிட்டார். அதற்கு அப்புறம் அந்த இருட்டு அறையில என்ன நடந்துச்சுன்னு நினைச்சாலே இன்னைக்கும் என் உடம்பு நடுங்கும். ஒரு வாத்தியாரா, ஒரு வழிகாட்டியா நான் நம்புன ஒருத்தர் என் நம்பிக்கையை, என் குழந்தைத்தனத்தை, என் அறியாமையை அன்னைக்கு முழுசா அழிச்சாரு. அவர் என்ன பிடிச்சு இழுத்தப்போ நான் வலியில துடிச்சு போனேன். வலிக்குது சார், விட்டுடுங்க சார் ன்னு நான் எவ்வளவோ கெஞ்சியும் என் வார்த்தைகள் அவருக்கு கேட்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னே முழுசா புரிஞ்சுக்க முடியாத அந்த சின்ன வயசுல என் உடம்பும் மனசும் பட்ட வேதனை ரொம்ப பெருசு. அன்னைக்கு அவர் பண்ண அந்த கொடூரமான விஷயத்துல அடுத்த 4 நாளா என்னால சரியா நடக்கக்கூட முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா அதைவிட பெரிய கஷ்டம், இந்த காயத்தை, இந்த வலியை நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டதுதான். அவர் சொன்ன மாதிரியே என்ன கிளாஸ் லீடர் ஆக்கினார். பரீட்சையிலையும் நான் நிறைய மார்க் வாங்குனேன். ஆனா அந்த டியூஷன் மட்டும் நிக்கவே இல்லை. என்னோட அந்த நரக வேதனையும் முடிவுக்கு வரல. அவர் ரொம்ப உஷாரா, மாட்டிக்காத வகையில தன்னோட தப்புகளை தொடர்ந்துகிட்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் அந்த படிக்கட்டுகளை ஏறும்போதும் ஒரு ஆட்டுக்குட்டி பலிபீடத்துக்கு போற மாதிரிதான் என் மனசு செத்து செத்து பிழைச்சது. சில நாட்கள் கழிச்சு ஒரு நாள் எங்க அப்பா என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா கேட்டார், என்னம்மா மாலு, நம்ம வாத்தியாரு உன்னை ரொம்ப மாத்திட்டாரு போலருக்கு. இந்த கேள்வியை கேட்டதும் எனக்குள்ள இருந்த பயம் மொத்தமா வெடிச்சது. நான் நிஜமாவே நடுங்கிட்டேன். என்ன இப்பா அப்படின்னு திக்கித் திணறி கேட்டேன். இப்பல்லாம் நல்லா மார்க் வாங்குறியே, அவர் உன்னை நல்லா படிக்க வச்சுட்டார்ல அப்படின்னு எங்க அப்பா பெருமையா சொன்னார். என் கண்ணுல தண்ணீர் முட்டிக்கிட்டு வந்துச்சு. ஆனா அதை வெளியே காட்டிக்காம ஒரு பொய்யான சிரிப்பை முகத்துல வரவழைச்சுக்கிட்டு, ஆமாப்பா, அவ்வளோ ஈஸியா பாடம் நடத்துறாரு அப்படின்னு சொன்னேன். அதைச் சொல்லும்போது என் மனசுக்குள்ள நான் எவ்வளவு செத்துப்போனேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் வேற என்னங்க சொல்றது. ஒரு சின்ன பொண்ணோட அறியாமையையும் அவளோட எதிர்காலத்தையும் பகடையாக்கி விளையாண்ட அந்த மனுஷனை பத்தியும் வெளியே சொல்ல முடியாம நான் அனுபவிச்ச அந்த இருண்ட நாட்களை பத்தியும். நீங்களே சொல்லுங்க, இதுக்கு என்ன நியாயம் இருக்கு?